வணக்கம், வெல்கம் டு MouthFeel. இன்றைக்கி நம்ம பீனட் பட்டர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பீனட் பட்டர் சேர்த்து தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். 150 கிராம் பச்சை வேர்க்கடலை, 3 டீஸ்பூன் வெல்லைப்பாகு, 1 டீஸ்பூன் தேன், 1 சிட்டிகை உப்பு. முதல்ல வேர்க்கடலையை கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம். லேசாக வறுத்துட்டா போதும். வேர்க்கடலை இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. முரத்தில் போட்டு நம்ம தோலெல்லாம் இன்றைக்கி புடச்சி எடுத்துடலாம். ஆறின பின்னால் நல்லா புடச்சி எடுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலையை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல இந்த மாதிரி இருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா தூளாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ உப்பும் தேனும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பீனட் பட்டர் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக வரணுன்னா 1 டீஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டு கூட அரைச்சிக்கலாம். பீனட் பட்டர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ப்ரெட்டில் வேணும்னா அப்படியே தடவி சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் வெல்லைப்பாகு போட்டு அரைச்சி தோசை, இட்லி இந்த மாதிரி கூட தொட்டு சாப்பிட்லாம். இப்போ நான் 2 டீஸ்பூன் வெல்லைப்பாகு ஊற்றி செஞ்சு காட்டுறேன். வெல்லைப்பாகு எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்துக்கலாம். இந்த வெல்லம் கலந்த பீனட் பட்டர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இட்லி, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் டேஸ்ட் பார்க்குறேன். நல்லா இனிப்பெல்லாம் சரியாக இருக்குது. குழந்தைங்க ரொம்ப அருமையாக சாப்பிடுவாங்க. ப்ரெட்டில் கூட நம்ம தடவி தரலாம். இப்போ இதை உங்களுக்கு ப்ரெட்டில் தடவி காட்டுறேன். இப்போ குழந்தைங்களுக்கான ப்ரெட்டு பீனட் பட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா MouthFeelக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.